நீலகிரியின் குளிர்ந்த மலைகள் மற்றும் மூடு பனிகள் மறைந்து கிடக்கும் புல்வெளிகளில் பாரம்பரிய குடிகளுக்குள் அமைதியாக வாழ்ந்த ஒரு பழங்குடியின மக்கள்தான் தோடா மக்கள். இவர்களின் வாழ்க்கை மிகவும் எளிமையானதாகவும் உலகத்திலிருந்து பிறந்ததாயும் இருந்தது. 19ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் பல பகுதிகளில் பெண்கள் வீட்டின் உள்பகுதியில் மட்டுமே வாழ வேண்டிய கட்டுப்பாடுகள் இருந்தன. அந்த சமயத்தில் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து செனா மிஷனரி சொசைட்டி மிஷன் உருவாகி 1890 நீலகிரிக்கு ஒரு பெண் மிஷனரி வந்தார். தோடா மக்களின் மொழியான நாளை பெரும்பாலும் பேச்சு வழக்கில் இருந்தது. அதற்கு நிலையான எழுத்து வடிவம் இல்லை. அவர் தோடா மக்களிடம் அமர்ந்து பேசி சொற்களை கவனமாக கேட்டு அவற்றை தமிழ் எழுத்துக்களில் பதிவு செய்ய முயன்றார். பின்னர் தோடா மொழிகள் பாடல்களையும் மார்க்க நற்செய்தியின் பகுதிகளையும் மொழிபெயர்த்தார். கல்வி என்பது எந்த சமூகத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி. இவர் தோடா குழந்தைகளுக்காக அவர் பள்ளிகளை தொடங்கினார். ஆரம்பத்தில் பெற்றோர் தயங்கினார்கள். குழந்தைகள் பள்ளிக்குள் வர ஆரம்பித்தது ஒரு சமூகத்தின் எதிர்காலம் திறந்த தருணமாகியது. இவரின் சேவைகள் மிக ஆழமான பகுதி ஒன்று இருந்தது. அது பெண் சிசு கொலை போராட்டம் செய்தது மட்டுமல்லாமல் அங்குள்ளவர்களிடம் பெண் குழந்தைகள் மதிப்பு, கல்வியின் அவசியம், பாதுகாப்பின் முக்கியத்துவம் ஆகியவற்றை பொறுமையாக எடுத்துரைத்தார். பின்னர் தொலைதூர குடியிருப்புகளுக்குள் சென்று அடிப்படை மருத்துவ உதவிகளை வழங்கினார். இவர் விதைத்த விதையின் பலன் கொடுக்க தொடங்கின. அது குறிப்பிடத்தக்க பெயர் எவாஞ்சலின். தோடா சமூகத்தைச் சேர்ந்த இந்த பெண் கல்வி வாய்ப்பு பெற்ற தலைமுறையின் அடையாளமாக மாறினார். பின்னர் அச்சமூகத்தின் முதல் பட்டதாரி பெண்மணியாகவும் முதல் நர்ஸாகவும் உயர்ந்தார். அது மட்டுமல்லாமல் தோடா மக்களின் கலாச்சாரத்தில் மிக முக்கியமான இடம் பெறுவது அவர்களின் எம்ப்ராய்டுகளை. வெள்ளை துணிகள் சிவப்பு மற்றும் கருப்பு வடிவங்களில் செய்யப்படும் இந்த பாரம்பரிய பூத்தையல் இன்று உலக அளவில் மதிப்புமிக்க பழங்குடியின கைவினையாக இருப்பது இவர் மூலமாய்தான் பார்க்கப்பட்டது. இத்துடன் முதியவர்கள், ஆதரவற்ற பெண்கள், குழந்தைகளுக்கான மிஷன் இல்லங்கள் உருவாக்கினார். இவரின் முயற்சிகள் உடனடியாக எல்லாவற்றையும் மாற்றிவிட்டன என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர் விதைத்த விதைகள் நீண்டகால மாற்றத்திற்கான அடித்தளமாக அமைந்தன. ஒருவேளை இவர் பெயர் இந்திய வரலாற்றில் பெரிய அளவில் அறியப்படாமல் இருக்கலாம். ஆனால் நீலகிரியின் இந்த மலை வரலாற்றில் அவர் விட்டு சென்ற அடையாளம் மிக ஆழமானது. அவர் மொழியை பதிவு செய்தார். குழந்தைகளுக்கு கல்வி கதவை திறந்தார். பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக குரல் கொடுத்தார். மருத்துவ உதவி கொண்டு சென்றார். இன்று நீலகிரியின் பசுமையான மலைகளை நாம் பார்க்கும்போது அதன் இயற்கை அழகை மட்டுமே நினைக்கக்கூடாது. அந்த மலைகளுக்குள் அமைதியாக நடந்த சேவையையும் நினைக்க வேண்டும். ஒரு சமூகத்தின் வரலாறு எப்படி மாறினது என்பதை சொல்லும் ஒரு சரித்திரம்தான் கேத்ரின் எவ்லிங் அவர்கள் ஆற்றிய பணியின் வரலாறு. ஒரு மனிதரின் அர்ப்பணிப்பு ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தை மாற்ற முடியும்.